नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय सुब्रह्मण्यस्वामिनः जय श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अनृतात् सत्यमुपैमि मानुषात् दैव्यमुपैमि दैवीं वाचं यच्छामि श्रीयपदिயான भगवान नलतादिहर स्वामी भूलोक கைலாசமா வழங்குற திருவிளையாற்ற பிரகாசிக்கிறார். எல்லாருக்கும் அருள் பாலிச்சுன்னு இருக்கார். அவரோட அனுகிரகம் இருக்கிறவா எல்லாருக்கும் எல்லாவித பிரணதானாம் ஆர்த்தியும் ஹரதீதி பிரணதார்த்தி ஹரஹான்னு பேர் அந்த சுவாமிக்கு. அவருக்கு 5 திசான பேர் உண்டு. ஜப்பேஸ்வரன் பேர் உண்டு, பஞ்சாபகேசன் பேர் உண்டு. பஞ்சாபகேச ஜப்பேஷ பிரணதார்த்தி ஹரேதிச்சா ஜபேன்னாம திரையன் நித்தியம் புனர்ஜன்ம நைவித்தியதே. இந்த 3 பேரை சொன்னாலே திருப்பி ஜென்மாவே கிடையாது. அப்பேற்பட்ட பூலோக கைலாசமான இங்கே விளங்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் சுபான வருஷம் சுமாராக 1942 வருஷத்துலேருந்து வெங்கட்ராம கணபாடிங்கிறவர் மகாபிரிவா சொல்லி அவர் அத்தியனம் சின்ன வயசில் அத்தியனம் பண்ணி அவரோட 20 வயசில் ஆந்திர தேசத்துக்கு போய் அங்கே போய் 10-15 வருஷம் இருந்து 1942 வரையும் இருந்து 20 வருஷம் கிட்டத்தட்ட இருந்து அங்கே பல பேருக்கு நூற்றுக்கணக்கான சிஷ்யால் 400 சிஷ்யால் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வேதத்தை அத்தியாபனம் பண்ணி வச்சு பிரகாசிச்சுட்டு இந்த சுவாமி அவருக்கு சொப்பனத்தில் வந்து இந்த ஊருக்கு வந்தார். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து உடனே ஸ்வாத்தியாய பிரவச்சனே ஏவேதினாகோ மௌத்கல்யா முதல்ல உபனிஷத்தில் பார்த்தோன்னா வரிசையாக என்னென்ன காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே வரா. கடைசியில் தீர்மானம் பண்ணுறா, இந்த சுவாத்தியாய பிரவச்சனம் பண்ணுங்கோ, வேதத்தை மாற்றி மாற்றி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோ. தத்தி தபஸ் தத்தி தபஹா தத்தி தபஹான்னு ஒரு ரூபா சொன்னாலே போகிறோம், 2 ரூபா சொன்னால். அதனால் அதை விடாமல் அவர் பண்ணிகிட்டே இருந்தார். அவரோட மூச்சு இருக்கிற பரியந்தம் சுவாமிக்கு நித்தியபடி. ஏன்னா எஸ்ய நிஸ்ரிதம் வேதாக யோ வேதே பியோகிலம் ஜெகது அப்படின்ட்டு வித்யாதீர்சர் வேத பாஷை ஆரம்பிக்கும்போது சுவாமிக்கு மூச்சு காத்தா விளங்குறது வேதம். இந்த வேத ஒலி இல்லாத இடத்துல சுவாமியை இதுக்கு மாறுதலாக சொல்லுவா அப்படின்னு சொல்லி வேதத்தோடு தான் சுவாமி இருக்கணும்னு சொல்லி சான்றோர்கள்லாம் சொல்லியிருக்கா. வேதானாம் துணிரே வச்சா அபி கோதூக மாத்திரேனா சர்வபாபி பிரமுச்சதேன்னு வேதத்துணி எங்கே விளங்குறதோ எங்கே ஒழிக்கிறதோ அங்கே எல்லா வித பாபமும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்ட்டு ரொம்ப சத்தியாக சொல்லின்னு போகிறா. அப்பேற்பட்ட வேதத்துணியை சுவாமிக்கு விடாமல் நித்தியபடியே இந்த ஊரில் சுவாமி அவருக்கு கேட்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி அவர் விடாமல் நடத்திட்டு இருந்தார் நித்திய பாராயணம். இப்பயும் யசாவகாசம் நடந்துட்டுருக்கு. அவரோட புத்திரால் ஸ்மாரகமாக பிரம்மஸ்ரீ குருநாசால் ரகுநாத கணபாடிகள் அவருக்கு பிது சுশ্ரூஷையெல்லாம் பண்ணிட்டு இருந்து அவரோடையே எல்லாம் இருந்து குரு சுশ্ரூஷை பண்ணிட்டு இந்த ஊர்லேயே வாசம் இருந்து காசியில் வாசம் இருக்கிறதோட வசதி காசியோட வீசன் கூட அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். ஸ்வேதாரண்யம் பஞ்சனதம் கௌரி மாயூரம் அர்ஜுனம் சாஜாவடஞ்ச ஸ்ரீவாஞ்சம் காசி க்ஷேத்திர சமான ஷெட்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த காசிக்கு சமமான உள்ள 6 க்ஷேத்திரத்தில் இந்த பஞ்சநத க்ஷேத்திரம் ரொம்ப வசத்தியான க்ஷேத்திரம். இந்த பஞ்சனம் சொன்னாலே எல்லா வித பாவமும் நிவர்த்தி ஆகிறது. இங்கே காவேரி வடகரையில் சுவாமி பிரகாசிக்கிறார். இந்த ஒரு சுவாமிக்கு ரொம்ப பலன்சான வைபவங்கள் அந்த மகாத்மியத்தில் இருக்குது. அவருக்கு அந்த அதாவது எல்லா ஊர்லேயும் க்ஷேத்திர மகாத்மியம் உண்டு. வேதோக்தமான மகாத்மியமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக இது வழங்குறதுன்ட்டு இந்த மகாத்மியத்தை வாசித்தவாலாம் சொல்லுவா. ஏன்னா வேத பதங்களாகவே அதில் இருக்கும். அந்த ஸ்லோகங்கள்லாம் நிறையா வேத பதங்களாக இருக்கும். அப்பேற்பட்ட பெரிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் விடாமல் பிரதி வருஷம் சித்திர மாதத்தில் சைத்திரோத்சவம்னு சுவாமிக்கு பிரம்மோத்சவம் நடக்கும். அது 13 நாளைக்கும் வேதபாராயணம், கிருஷ்ணயஜுர்வேத கிரமபாராயணம், பிராமண பாகம்,
இதெல்லாம் பாராயணம் பல வித்வான்களை வச்சு நடத்திட்டுருவா. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பிரம்மோத்சவ சமயத்தில் ஆடிப்பூரம்னு பேர், ஆடி மாதத்தில் அது 10 நாளைக்கும் அதேமாதிரி பிரம்மங்களை பல வித்வான்களை வர வச்சு இங்கே பாராயணம் பண்ணாதவாலே கிடையாது. பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த இடத்துல பாராயணம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு அவரோட கைராசி மகாபெரிவாட அனுகிரகம் இந்த பாராயணமாவது ரொம்ப சத்தியாக நடக்கிறது. 1988 மகாபெரிவா சொல்லி இந்த சபையை இந்த வேத பாராயணத்துக்கு சாஸ்திரமாக நடத்தணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 92 அதுக்கப்புறம் இந்த எம்ஆர்வி வேத தர்ம சபா ட்ரஸ்ட் அப்படின்னு பேர் வச்சா. எம்ஆர்வினா மசூலிப்பட்டினம் ஆர் வெங்கட்ராமகணபாடிகள் அப்படிங்கிறது அவரோட பேர். அவர் பேரை தாங்கியே இந்த ட்ரஸ்ட் ஏற்பாடு ஆச்சு. இந்த சத்தியாக இந்த பாராயணம் நடக்கிறது. அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய லோகத்தில் வித்தியமான பல சமங்கள்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த சமங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக பண்ண வேண்டிய கர்மா. இந்த சுவாமிக்கு கும்பாபிஷேகம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. 40 வருஷத்துக்கு மேலே ஆன உடனே அப்போ 2013 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினா அது 40 வருஷம் ஆடித்தேன் போது நம்ம ஸ்மாரகமாக உள்ளவர் ஜெகத்குரு, நம்ம குடும்பத்துக்கும் குரு, இந்த குருநாதால் அனுகிரகம் மகாபெரிவா வெங்கட்ராமனோட பையன் ரகுநாதம்பாள்கிட்ட வந்து உன் பிள்ளைய எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டால் 1968 அவர் கேட்ட உடனே சரின்னு சொல்லி அத்தியானத்துக்கு ஏற்பாடு பண்ணினார். எல்லா குழந்தையும் அத்தியானத்தை விட்டார். அப்பேற்பட்ட குருநாசால் பூஜ்ய ஸ்ரீ பிராதஸ்மரணீயர் ஜெகத்குரு ஜெயேந்திர சுவாமிகள் சொன்னார், சுவாமிக்கு கும்பாபிஷேகத்துக்கு 108 பிராமணா வச்சு பண்ணினது விசேஷம்தான். நான் கும்பாபிஷேகத்தோட அவருக்கு சாநித்தியம் மண்டலாபிஷேகத்தில் தான் சுவாமிக்கு ரொம்ப சாநித்தியம் கிடைக்கும். வேதத்தினால தான் திருப்பி சாநித்தியம் கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம். அதனால் அந்த 42 நாளும் விடாமல் அந்த சுவாமிக்கு ஜடாபாராயணம் கனபாராயணம் ஜடாபாராயணம் மூலமாகவும் கனபாராயணம் மூலமாக சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுங்கோ. யசாவகாசம் மூலத்தையும் அதை அந்த சமயத்தில் சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ 2013 பண்ணினது. அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் லோகத்துக்கு எல்லாருக்கும் க்ஷேமம் கிடைக்கணுங்கிறதுக்காக தை மாதம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2025 அன்று திருவியார் பூலோக கைலாசமாக விளங்கக்கூடிய பஞ்சன க்ஷேத்திரத்தில் வியாபிக்கிற பதத்தார்த்திகர சுவாமிக்கும் கும்பாபிஷேகம் தீர்மானம் பண்ணி நடக்க போகிறது. பல வேத வித்வான்களை பல மனுஷாவை வச்சுட்டு 8 காலங்கள் விசேஷமாக நடக்கிறது. அதே பெரியவா சொன்ன உத்தரவு பிரகாரமே நம்ம குரு ஜெகத்குரு பாலபெரிவாலும் விஜயேந்திர சுவாமிகளும் இதுமாரி பண்ணுங்கன்னு சொல்லி இதோட வர்ணக்கிரமத்தையும் சேர்த்து பண்ணுங்கன்னா யசாவகாசம் வர்ணக்கிரமத்தை வச்சுட்டு ஜடாபாராயணத்தை சம்பூர்ணமாகவும் கனபாராயணத்தை சம்பூர்ணமாக பண்ணுறோம். ஜடாபாராயணம் கனபாராயணம்லாம் பண்ணுறதுக்கு லோகத்தில் உண்டான எத்தனையோ வியாதி பயாதிகள்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய கர்மா இது. இந்த வேதத்வனி எங்கே கேட்குறதோ வேதானாம் துவனிலே வச்சாந்து வேதத்வனி கேட்டால் சமஸ்த பாபமும் நிவர்த்தி ஆகிடுது. அந்த வேதாத்தியனம் பண்ணக்கூடிய எழுதாகிரவின்னு பேர். இந்த வேதத்தை மறக்காமல் சொல்லணும்னு பேர். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இதுக்கு புஸ்தகம் கிடையாது. இதில் இன்னொரு விசேஷம், இந்த வேதம் ஜடை எப்படி சொல்கிறதுன்னா பின்னல் மாதிரி வர்றதுக்கு பேர் ஜடைன்னு பேர். ஜடைன்னா பின்னல், பின்னல் மாதிரி சொல்லக்கூடியது இது. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லும்போது 1 2 2 1 1 2 அப்படி சொன்னால் அப்புறம் 2 3 3 2 2 3 3 4 4 3 3 4 இப்படி சொன்னால் இது ஜடைன்னு பேர். இதையே 100 பதத்தை சேர்த்து சொன்னால் கணம்னு பேர். அந்த அந்த ஜடாபாராயணத்தையும் கனபாராயணத்தையும் பண்ணுறா. சம்மிதா பாடமாத்திரேனா ஃபலம் ரோஜிதே உதயி பதேதி துகுணம் தத்யாதே கிரமேதி சதுர்கணம் வர்ணக்கிரமே சதுகுணம் ஜடாஜாந்து சஹசிரகம்ட்டு ஒராவர்த்தி ஜடாபாராயணம்னா 1000 மடங்கு பண்ண பலன்கள்லாம் கிடைக்கிறதுன்ட்டு சிக்ஷையெல்லாம் போதிக்கிறது. அதோட இல்லை, வேதபாராயணங்கிறது வேதத்திலேயே சொல்லியிருக்கு. சுவாத்தியார பிரவச்சனே அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிரவச்சனத்தை எப்படி பண்ணணும்னு விதி சொல்கிறது. ஏண்டா அந்த எஜுர்வேதத்தில் ரொம்ப விசேஷமான இடங்கள் அது. அவ தபோஹி ஸ்வாத்தியாரிகித்யுத்தமன்னாககம் ரோஹதி
உத்தமசமானானாம் பவதி அப்படின்னு சொல்கிறது. நான் தபஸாக பண்ணணும், ஆச்சாரத்தோடு பண்ணணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுக்கூடாது, தனித்தனியாக அண்ணன் வந்து தனியாக ஜாக்கிரதையாக உட்காந்துக்கணும். பாராயணம் பண்ணுற காலத்தில் அப்படியே ஈஸ்வர ஸ்வரூபமாக அவள் ஆயிடுறாண்டு கணபாராயணம் பண்ணக்கூடியவாள் திருமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கா அந்த கணபாராயணம் பண்ணுறவா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கணபாராயணத்தை பண்ணக்கூடிய பிராமணாலாம் ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய மகான்களாக இருக்கிறதுனாலையும் அவளுக்கு வேண்டிய பல ஐஸ்வர்யங்கள்லாம் சேர்க்க வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் இருக்குது. லோகத்துக்கு பல க்ஷேமங்கள் உண்டாகிறது. இந்த கணபாராயணம் பண்ணுறதுனால கோடி ஜென்மாவில் பண்ணக்கூடிய பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது. கணபாராயணம் பண்ணுறதுனால அந்த பாராயணத்தை சிரமம் பண்ணாலே பல க்ஷேமங்கள்லாம் கிடைக்கிறது. ஈஸ்வரார்ப்பணம் கிடைக்கிறது, சிவசாகித்யெல்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் கௌண்டின்ய சிக்ஷை சொல்லியிருக்கு. வேத சப்தத்தினால தேவதையெல்லாம் ரொம்ப திருப்தி அடைகிறா. மந்திரோச்சாடனம் அதை ஸ்வரங்கள்லாம் மாறாமல் கரெக்டாக சொல்லணும். இந்த வைபவமானது புண்ணியம் இருக்கிறவாளுக்கும் பிராப்தம் இருக்கிறவாளுக்கு தான் கிடைக்கும். அதோடு இல்லை, ராஜானாம் கங்கணம்னு பேர். இது ராஜாக்கள்லாம் நடத்த வேண்டிய கர்மா. ராஜாக்கள்லாம் இந்த நாளில் கலியில் ராஜாக்கள் யாருன்னாக்க யார் தனவானாக இருக்காளோ அவெல்லாம் ராஜாக்கள்னு பேர். அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த தர்மம். அதோட பூத்த தர்மம் வேதத்துக்கு வேத விதேகில தத்தம் தத்தம் அப்படின்ட்டு ஆதிங்க இருப்பாதால் சொல்லும்போது முதல்ல கொடுத்ததாக ஆகணும். அப்படின்னாக்க என்ன செய்யணும்னா வேதாத்தியம் பண்ணவங்க கையில் கொடு அப்படின்னு சொல்கிறா. அதனால் அந்த வேதாத்தியம் பண்ணவாள்கிட்ட கொடுத்தா அனந்தம் வேதபாரக்கே அப்படின்றார். சதம் அப்ராஹ்மணே தானம் சஹசிரம் பிராமண புருவே அயுதம் ஸ்ரோத்ரியே தானம் அனந்தம் வேதபாரக்கேன்னு சொல்லி தானங்கள்லாம் தரித்திராய கிருதம் தானம்னு இருந்தால் கூட தானங்கள்லாம் கொடுக்கும்போது அது தரித்திரனாக இருந்தாலும் அது அத்தியனம் பண்ணவனா பார்த்து கொடு அப்படிங்கிறது வேதாத்தியனம் பண்ணுறவன்ட்ட சொல்லியிருக்கு. வேதத்துக்கு அவ்வளோ மதிப்பு. சாதாரணமாக அத்தியனங்கிறது வந்துடாது. பல ஜென்மா மனுஷ ஜென்மா எடுத்து அதுக்கப்புறம் பிராமண ஜென்மா எடுத்து பிராமண ஜென்மாவில் நிறையா ஜென்மாவில் காயத்ரி ஜபங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிராமணங்கிறதுக்கு வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு ஒரு வழி வரும். அப்பேற்பட்ட ஒரு அத்தியனம் பண்ண இந்த நாளில் ஜனங்கள் தொகையில் பார்த்ததுனாலே பிராமணனோட ஜனங்கள் குறைஞ்சி போயிடுது. அப்படி இருக்கும்போது அதுலேயும் பிராமணாவில் ஒரு 100 பேர் பிராமணா இருக்கா அப்படின்னாக்க ஒருத்தர் கூட அத்தியனம் பண்ணவா இல்லை இருக்க மாட்டேங்கிறா. லட்சத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற அளவில் கணக்கில் வந்துடுத்து. அத்தனை பேர் குறைச்சலாக இருக்கா. அதனையும் பூர்ணமான அத்தியனம் பண்ணி பிராதஸ்நானம் சந்தியாவனாதிகள்லாம் பண்ணி அனுஷ்டானத்தோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய பிராமணாலாக இருந்தால் அவளை ரொம்ப விசேஷம். சோத்ரியா யாதையே சோத்ரியான்னு சோத்ரியஸ்தானம்னு சோத்ரியாலாக இருக்கிறவாளத்தில் போய் யாதனம் பண்ணி சாப்பிட்டுன்னு இருக்கு. அப்பேற்பட்ட சோத்ரியாலாக இருக்கக்கூடியவா. ஏன்னா வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு வேதம் ஒன்றுமே தெரியாது, அதே கதியாக இருப்பாள். அந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சுருந்தா தான் வேதம் சொல்ல முடியும். தொழி புத்தி அண்ணண்டை போயிடுறதுனால கவலை எங்கேயோ மாறி போயிடும். ஜாக்கிரதையாக சொல்லணும், ரொம்ப வதியாக. அப்படி சொன்னால் லோகத்துக்கெல்லாம் பல க்ஷேமங்கள் உண்டாகுது. இந்த வேதத்துக்கு ஏன் அப்படி மதிப்பு அப்படின்னா பாக்கி உள்ளத்துக்கு இதுக்குள்ள அந்த வேத பாஷ்யத்தை சொல்லும்போதே சொல்கிறா. இந்த வேதம் எப்படின்னா பிரத்யட்சத்தையோ பரோட்சத்தையோ காமிக்கிறதான்னா அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை பிரத்யக்ஷே நானும் இத்தியாவா எஸ்தூபாலோ ந புத்தியதே ஏனம் விதந்தி வேதேனா தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்ட்டு உபோத்காரத்தில் வேதபாஷ்யத்தை சொல்லும்போது வித்யாரண்யர் சொல்கிறார். ஒரு பிரத்யக்ஷம் அப்படின்னாக்க இப்போ நம்ம அதில் நிறையா புஷ்பங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு கீழே ஏதாவது தெரிஞ்சிருந்தா இந்த ஆற்றுல ஏதோ விசேஷம் நடந்திருக்கு அப்படின்ட்டு தெரியல. நேராக ஒரு சுவாமி படத்துக்கு புஷ்பங்கள்லாம் போட்டதை பார்த்தோன்னே பிரத்யட்சமாக ஏதோ பூஜை நடந்திருக்குன்னு நம்ம தெரியும். இல்லை நம்மளே கண்ணாடி அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தா அதுவும் பிரத்யட்சம். அனுமானத்தினால பார்க்குறதுன்னா எல்லாரும் இது பண்ணிட்டு வச்சுருக்கா, புஷ்பம் மட்டும் இருக்குது, சுவாமிக்கு படம் சாத்தி வச்சுருக்கு அப்படின்னா ஏதோ இன்றைக்கி ஆற்றுல ஏதோ விசேஷம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணலாம். பிரத்யக்ஷே நானுமித்யாவா எஸ்தூபாலோ ந புத்தியதே. இந்த அனுமானத்தினாலையும் பிரத்யட்சனாலையும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் வேதங்கிறது. அப்பேற்பட்ட வேதத்தை எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாசித்து எல்லாத்தையும் பண்ணுறா. இந்த வேதாத்தியனம் பண்ணுறவாளுக்கு இந்த ஊரில் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த ஊர் மகாத்மத்தில் கேதாரே லட்சபோஜந்து வாராணஸ்யாம் 2 லட்சகம் பிரயாகே 7 லட்சானாம்
ஸ்ரீசைலே காத்திரமாத்திரः ஸ்ரீசைலே சிகரம் திருஷ்டா கோடி போஜ்யந்து யத்ஃபலம் தத்ஃபலம் கோடி குணதம் லப்தம் பஞ்சனதி தடே அப்படின்னு சொல்லியிருக்கு. கேதாரே லட்ச போஜ்யந்து, கேதார க்ஷேத்திரத்தில் போய் 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடுறத எடுத்து ஒரு திராசில் வைக்கிறது. வாராணசியாம் விலட்சகம், காசியில் போய் வாராணசியில் போய் 2,00,000 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய புண்ணியத்தை எடுத்து வச்சுக்கிறது. பிரயாகே 7,00,000, இந்த பிரயாகத்தில் திரிவேணி சங்கமத்தில் போய் 7,00,000 பிராமணாளுக்கு போடக்கூடிய புண்ணியத்தையும் வச்சுட்டு ஸ்ரீசைலே கிராச மாத்திரதா, ஸ்ரீசைலத்தில் போய் கிராசம், ஏன்னா அந்த அப்பேற்பட்ட புண்ணியம் ஸ்ரீசைலங்கிறது. ஸ்ரீசைலே சிகரம் திருஷ்டுவா கோடி போஜ்யந்தி யத் பலம், ஸ்ரீசைலத்தில் போய் சிகரத்தை அந்த இதை பார்த்தாலே கோடி போஜனம் பண்ண பலன் வருது. தத்ஃபலம் கோடி குணதம், அத்தனை பலன் இருக்கு. முன்னாடி சொன்னேன்னு 1,00,000 போஜ்யம், 2,00,000, 2,00,000, அப்புறம் 7,00,000, அப்புறம் கிராசம், இத்தனை இதுக்கும் சிகரத்தில் போய் தரிசனம் பண்ணால் அந்த கோடி போஜ்யம், கோடி பேருக்கு போடுற பலன் கிடைக்குதுன்னா இத்தனையும் கோடி குணிதம், கோடியாட்டி பெருக்கணும்னா அது என்ன பலன் வருதோ அதில் லப்தம், ஒரே ஒரு கொஞ்சமாக, ஒரே ஒரு வாய், ஒரு 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 உருண்டை இல்லை ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் போகிறோம், அத்தனை புண்ணியம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய புண்ணியகாலமான 42 நாளைக்கு இங்கே பெரிய வேத யஜ்ஞம் நடக்க போகிறது. அந்த வேத யஜ்ஞத்தின் போது சமாராதனையில் அது அப்படியே சஹஸ்ரபோதன பலம் கிடைக்கும். அத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைக்க போகிறது. பிராமணா எல்லாருக்கும் வஸ்திரதானங்கள்லாம் பண்ண போகிறா, நல்ல கம்பளி தானங்கள் பண்ண போகிறா, சால்வையெல்லாம் கொடுக்க போகிறா. இதே மாதிரி ஒரு கர்மா காரியம் பண்ணுறா அப்படின்னாக்க ராஜாக்கள் பண்ண வேண்டிய கர்மா வேதபாராயணம் பண்ணுறவா அத்தனை பேருக்கும் சொர்ண கங்கணம் பண்ணணுன்னு இருக்குது. அதனால் அவளுக்கு சொர்ண கங்கணம் பண்ணுறதுக்கு சொர்ணங்கள்லாம் தேவைப்படுறது. அவளுக்கு ஜடாபாராயணம் பண்ணக்கூடியவாளுக்கெல்லாம் தீர்த்த பாத்திராதிகள்லாம் வாங்கி தர சொல்லியிருக்கு. பூஜா கொடுன்னு சொல்லுவாளாம். பழைய நாளில் நீ இப்போ கூட எங்கள் ஊர் இந்த திருவையார் பக்கத்தில் இல்லஸ்தானம்னு இருக்குது, அந்த அக்ரஹாரத்தில் போனேன்னா ஒருத்தர் வாசலில் பார்த்துக்கலாம், அந்த இதில் கேட்டில் போட்டிருக்கோம் ஜடாவல்லவர் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த நாளில் சொல்லுவாவா, பெரியவா சொல்லி கேட்டிருக்கேன். இந்த ஜடாவல்லவர் சொல்லுவாராம், நான் போய் ஜடை சொல்லிவிட்டு கூஜா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாலாம். ஜடைக்கு கூஜா கொடுத்தா விசேஷம்னு சொல்லி அப்படி சொல்கிறா. இது மாதிரிலாம் அவளுக்கெல்லாம் கொடுக்கணுன்ட்டு அபிப்பிராயம்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு வேலை கைங்கரியத்தில் எல்லா மகான்களும் எல்லா இவாலும் பாக்கியம் உள்ளவாரெலாம் கலந்து கொண்டு இந்த வேலை கைங்கரியத்தை விடாமல் பண்ணணும். பெரியவாளும் ரொம்ப அனுகிரகம் பண்ணி சொன்னால் இதில் கலந்துக்கிறதுக்கு பெரிய பாக்கியம் இருக்கிறவா தான் கிடைக்கும், அவசியம் கலந்துக்கணும், லோகக்ஷேமம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்லாரும் எல்லா அவசியம் கலந்துக்கணும். எல்லா மகான்களோட அனுகிரகத்தினாலையும் இந்த பிருந்தாத்தியோட அனுகிரகத்தினாலையும் இங்கே வேதாத்தியனம் பண்ணுற பாராயணம் பண்ணக்கூடியவா அவளோட ஆசீர்வாதத்தினாலையும் இதுக்கு திரவியம் கொடுக்கக்கூடியவா வாக் சகாயம் பண்ணலாம், திரவிய சகாயம் பண்ணலாம், சரீரத்தினால் முடிஞ்ச உபகாரங்கள்லாம் பண்ணலாம். அவளுக்கு எது முடியுமோ சிறுதுளி வெறுவள்ளம்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியவா அவளே பாராயணத்துக்கு சுமாராக 60,000 to 70 லட்சம் வரையில் ஆகும்னு கணக்கு போட்டிருக்கா. ஆனால் பத்திரிக்கையில் பார்த்தேன்னாக்கா அவள் குறைச்சலாக தான் சம்பாவனைகள் எல்லாமே எழுதியிருக்கா. ஒரு நாளைக்கு பூர்ணமாக எல்லா காரியத்துக்கும் 50,000 ரூபா தான் வச்சுருக்கா. ஒரு நாள் சமாராதனைக்கு 8,000 ரூபா வச்சுருக்கா. ஒரு பிராமணாளுக்கு வஸ்திரத்துக்கு 2,000 ரூபா, அது அதுமாரி எல்லாத்தையும் வச்சுருக்கா. அந்த அதோட லோகத்தில் எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகணும். எத்தனையோ குழந்தைகள், பிராமண குழந்தைகள் விவாகம் ஆகாமல் இருக்குது, விவாகம் ஆனவாளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. இதுமாதிரிலாம் இந்த ஊரில் நந்திகேஸ்வரர் ஜனனம் உண்டு, நந்திகேஸ்வரர் விவாகமும் இந்த ஊரில் உண்டு. ஏன்னா எல்லா விதத்தையும் கொடுக்கும். ஏன்னா கைலாசத்தில் இல்லை கிடைக்காதே கிடையாது. அதனால் கைலாசமாக இருக்கிறதால இங்கேயே எல்லா பிரார்த்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இப்போ ஏற்பட்ட பெரிய க்ஷேத்திரத்தில் இந்த வேத யஜ்ஞமானது, வேத வேள்வியானது ரொம்ப விமரிசையாக நடக்கிறது. எல்லா மகாஜனங்களும் அவசியம் இதில் கலந்து கொண்டு இதுலேயே இந்த பத்திரிகை உங்களுக்கு காமிப்பா. இப்போ அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய பிரகாரம் எல்லாரும் இல்லை அந்த ட்ரஸ்ட்டோட இதுக்கே உபகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்து எல்லாம் கொடுக்குறவா. எல்லாருக்கும் ஆயுஷ், ஆரோக்கியம், சந்தான சம்பத்து, அஷ்டைஸ்வரியம், மனசாந்தி, மனசில் என்னென்ன துக்கங்கள் இருக்கோ எல்லாம் நிவர்த்தி ஆகி உடம்புல ஆரோக்கியம் கிடைச்சி அதிவிருஷ்டி அனாவிருஷ்டிலாம் ஆகி ரொம்ப எது சுவிருஷ்டி பிராப்தியாக இருந்து
சஸ்யாபிவிருத்தி எல்லாம் ஆகி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரத்யேகமாக எங்கூர் முத்தாத்தீர சுவாமி பிரார்த்திக்கிறேன். நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீயமேவாவருந்தே शीते वाते पुनन्निवेद्याः क्षेमो वीराष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे. காது அனுப்பிடுறேன். இல்லை இதே வந்துடும் அது